ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட அனுராதா ஜோடி சேர்ந்து நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம விஜயகாந்த் கூட அனுராதா கூட சேர்ந்து நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, எந்த மாதிரி நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட அனுராதா நடித்த 4 படங்கள் என்னென்ன படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. நம்ம விஜயகாந்த் கூட அனுராதா நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் மதுரை சூரன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம அனுராதா வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காப்லங்க, நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சூரன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தை டாக்டர் விஜய் சந்து தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை வந்து சங்கர் கணேஷ் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது படத்தை பற்றி பார்த்துடலாம். 2வது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் மெட்ராஸ் வாத்தியார் அப்படிங்கிற படம் தாங்க. விஜயகாந்துக்கு ஜோடியா சசிகலா நடிச்சிருக்காப்ல. இதில் நம்ம சப் ஹீரோயினா நம்ம அனுராதா நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து மரசாமி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் விஜய் பாஸ்கர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம சங்கர் கணேசா இசையமைச்சிருக்காப்லங்க. 3வது படத்தை பற்றி பார்த்தலாம். 3வது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 33வது வயசில் ஏமாத்தாதே ஏமாறதே அப்படிங்கிற படம் தாங்க. இதுலேயும் சப் ஹீரோயினாக நடிச்சிருக்காப்ல நம்ம அனுராதா. இதில் வந்து அர்ச்சனா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் விசி குகநாதன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை வந்து சந்திரபோஸ் இசையமைச்சிருக்காப்லங்க. 4வது படத்தை பற்றி பார்த்துலாங்க. 4வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 34வது வயசில் தழுவாத கைகள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம அனுராதா நடிச்சிருக்காப்ல. இதில் அம்பிகா தான் நம்ம விஜயகாந்த் கூட ஜோடியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கோபால் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த 4 படங்களில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம அனுராதா நடிச்சிருக்காப்ல. இந்த படங்களில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம பெஸ்ட்டாக நம்ம அனுராதா எந்த படத்தில் நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தெரிஞ்சுக்கிட்ட கலிடி கோச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.